ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தா பயங்கரமாக நைட்டில் பண்ருட்டிலாம் பயங்கரமாக மழை போல இருக்குது. நைட்டு மழை பெஞ்சிட்டு காலையில் அப்படியே லைட்டாக தூறல் தூறிட்டு இருந்தது. சரி காலைல எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சன்னா மசாலாவும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சன்னா வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். கோதுமை மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரிக்கு. சன்னா மசாலாவுக்கு என்னோடய ஸ்டைலில் தான் சன்னா மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சன்னா மசாலா பொடியும் கஸ்தூரி மெஸ்தியும் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆகிடும். பூரியும் திரட்டி சூப்பராக போட்டு எடுத்துட்டேன். நல்லா புசு புசுன்னு பூரியும் சன்னா மசாலாவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சிம்பிளாக இப்போ சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இதில் எதுவும் அதிகமாக மசாலாலாம் போடலை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன்.